வணக்கம்ங்க. இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பச்சரிசியில் மஞ்சள் கலந்து சேர்த்துக்கோங்க. குத்து விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 5 திரி விட்டுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறணுங்க. சுற்றி மல்லிகைப்பூவால் அலங்கரிச்சுக்கோங்க. உதிரி மல்லிகைப்பூவும் கொஞ்சம் ரோஜாப்பூவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குபேர விளக்கு தாங்க ஏற்றிருக்கோம். இந்த விளக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் 5 to 8 ஏற்றணுங்க. இந்த மாதிரி 5 ரூபா காயின்ஸ் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுதான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். 108 காயின்ஸ் இருந்துச்சுன்னா 108 முறை நம்ம லக்ஷ்மி குபேராய நமக, லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லி சத்தம் கேட்டுக்கிட்டே ஓசை எழுப்பிக்கிட்டே நம்ம பூஜை பண்ணணுமுங்க. இன்றைக்கி நான் பிரசாதமாக பால் தண்ணி மரத்தைங்க வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட லக்ஷ்மி படமோ லக்ஷ்மி சிலையோ இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றணும். விளக்கு உங்களுக்கு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணுங்க. நிதியமைச்சரை கேட்டுதேங்க முதலமைச்சரே முடிவெடுப்பார். அதே மாதிரி தான் குபேரரோட அருள் கிடைத்தா மட்டும்தான் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குமுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.